கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிப்பது இப்பொழுதெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை கொள்ளையடிக்கப்பட்டது. பழனி கோயிலினுடைய நிலம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டது. எந்த தடையும் இல்லை, எல்லாமே திரும்பி வந்துடும். எங்கே போச்சு, என்னென்ன பணம் வந்தால் எல்லாத்தையும் பிடிச்சிடும். மீனாட்சி அம்மன் கோயில் பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்து இருக்குது, நிறைய வழி இருக்குது, எல்லாமே வந்துடும். மீண்டும் கொரோனா வருமா என்ற கேள்வி மக்களிடையே இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? அது பயமுறுத்தாது, எதுவும் பயப்படாதீங்க. ஆனால் அங்கங்கே வர வீரியம் குறைஞ்சி போச்சு, பயப்படுவாங்க. தமிழகத்தில் தாவேகாவும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணியுடன் இரு மாநிலங்களிலும் இந்த இரு கட்சிகளும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டமாக இருக்கக்கூடும். அவங்க ஊர்லேயே கொண்டாடுவார், ஒரு பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் அவரோட வழி கால் ஒன்று நினைப்பா ஒரு சின்ன ஒரு பலத்தை எதிர்பார்க்கலாம், பெருசாக முடியாது. ஆனால் அவர் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அவர் தான். கோல்டு நிறைய பேர் வாங்கலாமா என்ன அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் கேட்குறாங்க. இப்போ கோல்டு வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, எப்படி இருக்குது மார்க்கெட் பொசிஷன் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ்? ஆவணி கடந்து புரட்டாசி மாதம் கடைசியில் வாங்க, ஐப்பசி மாதம் நல்லா ஏறிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் இப்போ கொஞ்சம் ஏறும், அடுத்த வாரத்தில் மார்க்கெட் டவுன் ஆகிடும். சார், போன வீடியோவில் இந்த ஆகஸ்ட் மாத 15ஆம் தேதிக்கு மேலே ஆவணி ராசி பலன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்முடைய வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 9ஆம் மாதம் கடைசி இல்லை 10ஆம் மாதம். சார், இந்த ஷேர் மார்க்கெட்டு நிலவரம் எப்படி இருக்குது? ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஈடுபடலாம்? என்ன ரொம்ப குறைஞ்சின்னு இருக்குது. ஸோ எதிர்பார்க்காதீங்க, ஸ்லோவாக தான் போவோம். 9ஆம் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து நல்லாயிருக்கும். இப்போ பொறுமையாக இருந்துருங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டு அமெரிக்காவில் விழப்போகுது, அது மூலிமா பெரிய செக்டார் விழுந்துச்சுன்னா பிரச்சனை. பொறுமையாக போங்கன்னு சொல்லலாம். சார், இப்போ எல்லா முருகன் கோயில்லையும் கூட்டம் அலைமோதுது சார். இதுக்கு காரணம் முருக யுகம் வந்தாச்சா? எல்லாரும் முருகனை தரிசித்து நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்லது நடக்கணும்ட்டு போகிறாங்களா? இது முருக யுகம். இன்னும் 4 வருஷத்துக்கு இதுதான். இறைவனே முருகர் தான். கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிப்பது இப்பொழுதெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. சாமிக்கு பயந்து யாரும் கோயில் சொத்துக்களை மோசடி செய்வது, கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை. தொடர்கதையாகவே போய் கொண்டிருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை கொள்ளையடிக்கப்பட்டது. பழனி கோயிலினுடைய நிலம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டது. இமயமலையில் உள்ள அந்த கோயில்களின் காணிக்கைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த செயலில் இப்பொழுது புதிதாக ஒரு மோசடி வெளிவந்திருக்கிறது. எல்லாமே தாவேகா ஆட்சியில் தான் இது எல்லாமே வெளிவந்திருக்கிறது. அதாவது 2016இல் அதிமுக ஆட்சியில் மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து பதிவு வேறொரு பெயருக்கு மாற்றப்பட இருந்தது. அது வெளித்தெரிந்ததும் திமுக ஆட்சியில்தான். திமுக ஆட்சி வழக்கு பதிந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் அந்த வழக்கு விசாரிக்கப்படவில்லை. இப்பொழுது தாவேகா ஆட்சியில் அந்த விசாரணை தொடர்ந்து நடக்குமா? அந்த விசாரணை மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் விசாரித்து தண்டனை பெறுவார்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து மீண்டும் கோயிலுக்கே மீட்கப்பட்டு தரப்படுமா என்பது பற்றி உங்களுடைய கணிப்பின் மூலம் சொல்லுங்கள் சார். எந்த தடையும் இல்லை, எல்லாமே திரும்பி வந்துடும். எங்கே போச்சு, என்னென்ன பணம் வந்தால் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு ஆலயத்தில் பிரச்சனை இருக்கு, அதுவும் பிடிச்சிருவாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்து இருக்கு, நிறைய வழி இருக்கு, எல்லாமே வந்துடும். ஏன்னா இப்போ பல கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக ஃபேக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ண முயற்சிச்சிருக்காங்க சார். அதெல்லாம் முடியாது, எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். சமீபத்தில் ஆந்திராவில் கடப்பா மாவட்டத்தில் கொரோனா தொற்று நோயால் 2 பேர் இறந்து விட்டார்கள். மேலும் அதே பகுதியில் 18 பேருக்கு நெகட்டிவ் என்று முடிவு வந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்திலும்
இந்த கொரோனா அச்சுறுத்தல் ஆரம்பித்திருக்கிறது. வேலூரில் தனியார் மருத்துவமனையில் 2 முதியவர்கள் சமீபத்தில் காலமானார்கள். அவர்களுக்கு கொரோனா வைரஸ் இருந்ததாக தற்செயலாக கண்டறியப்பட்டு இருந்தது. இந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் 335 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிக வீரியம் உள்ள கொரோனா வைரஸ் பரவல் இல்லை என்று தமிழக அரசு அறிவித்து இருந்தாலும் மீண்டும் கொரோனா வருமா என்ற கேள்வி மக்களிடையே இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடத்தின் மூலம் உங்களுடைய கணிப்புகளை வழங்குங்கள் சார். அது பயமுறுத்தாது, எதுவும் பயப்படாதீங்க. ஆனால் அங்கங்கே வரும் வீரியம் குறைஞ்சி போச்சு, பயப்பட வேண்டாம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தமிழகத்தில் புதிய கட்சியை தொடங்க திட்டம் தீட்டி வருகிறார். அடுத்த 6 மாதங்களில் 20 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து என்ஆர் சேவை மையங்களை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கு சேவைகளும் சட்ட உதவிகளும் செய்து கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறார். புதுச்சேரியை ஒட்டியுள்ள கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கட்சியை வேரூன்ற செய்வதற்காக முதல் கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 2029ஆம் ஆண்டு ஒரே நாளில் ஒரே தேர்தல் என்று வரும்பொழுது தமிழகத்தில் தாவேகாவும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணியுடன் 2 மாநிலங்களிலும் இந்த 2 கட்சிகளும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டமாக இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள் சார். அவங்க ஊர்லேயே கொண்டாடுவார், ஒரு பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் அவரோட வழி கால் ஒன்று நினைப்பா ஒரு சின்ன ஒரு பலத்தை எதிர்பார்க்கலாம், பெருசாக முடியாது. ஆனால் அவர் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அவர் தான் சார். போன வீடியோவில் இந்த ஆகஸ்ட் மாத 15ஆம் தேதிக்கு மேலே ஆவணி ராசி பலன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏதாவது நம்முடைய வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். கோல்டு நிறைய பேர் வாங்கலாமா என்ன அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் கேட்குறாங்க. இப்போ கோல்டு வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, எப்படி இருக்குது மார்க்கெட் பொசிஷன் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. ஆவணி கடந்து புரட்டாசி மாதம் கடைசியில் வாங்க. ஐப்பசி மாதம் நல்லா ஏறிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் இப்போ கொஞ்சம் ஏறும், அடுத்த வாரத்தில் மார்க்கெட் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ இது வேணாம். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 9ஆம் மாதம் கடைசி இல்லை 10ஆம் மாதம் ஸ்டார்டிங் அதில் வாங்கினீங்கன்னா ஒரு பலன் இருக்குன்னு சொல்கிறேன். சார், இந்த ஷேர் மார்க்கெட்டு நிலவரம் எப்படி இருக்குது? ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஈடுபடலாம் என்ன? ரொம்ப குறைஞ்சின்னு இருக்குது. ஸோ எதிர்பார்க்காதீங்க, ஸ்லோவாக தான் போவோம். 9ஆம் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து நல்லாயிருக்கும். இப்போ பொறுமையாக இருந்துருங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டு அமெரிக்காவில் விழப்போகுது, அது மூலிமா பெரிய செக்டார் விழுந்துச்சுன்னா பிரச்சனை. பொறுமையாக போங்கன்னு சொல்லுங்கள் சார். இப்போ எல்லா முருகன் கோயில்லையும் கூட்டம் அலைமோதுது சார். இதுக்கு காரணம் முருக யுகம் வந்தாச்சா? எல்லாரும் முருகனை தரிசித்து நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்லது நடக்கணும்ட்டு போகிறாங்களா? இது முருக யுகம். இன்னும் 4 வருஷத்துக்கு இதுதான். இறைவனே முருகர் தான். ரோஜா டிவி நேயர்களும் கோடான கொரியர்ஸிலும் இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம். ரோஜா டிவி தமிழ் யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோக்களின் தகவல்களை உடனுக்குடன் பெற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.